நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரிஸ், வாட்சஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் அடுக்கி வச்சாலும் சரி, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல அப்படின்னா நமக்கு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். நம்ம ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ்க்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி ஒரு சூப்பர்பான ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா மேக்கப் திங்ஸை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் பாக்ஸ் தாங்க. இதில் வந்து நிறையா பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டூல் போட்டு அது மாதிரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டவுன் பார்ட்டில் வச்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் கிரிப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர்லாம் வந்து கலண்டு வராமல் இருக்கும். ஸோ மேலே கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேண்டை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே கலண்டாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே இதை போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைட் பார்ட்டிஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட லோஷன் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சைட் பார்ட்டிஷன் வைக்காமல் கூட விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் முன்னாடி வச்சிருந்த ரொட்டேட்டிங் ஆர்கனைசரை விட இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம மேலே கீழே வச்சுக்கலாம். அந்த சிங்கிள் ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் வந்து அது ரொம்ப கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம தேடி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஹேருக்கு தேவையானது, ஃபேஸுக்கு தேவையானது டிவைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த க்யூட் பன்னி ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் சேஃப்டி பின்ஸ், ஹேர் பின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம மேக்கப் ஆர்கனைசர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷ்னரி கூட பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு வந்து எரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரி கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸ், கீழே வந்து இந்த மாதிரி டிக்டாக் பின்ஸ் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ரெகுலராக தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான். பட் எதையாவது நம்ம போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே மாட்டாது. ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஆர்கனைசரை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ குட்டி குட்டி கேச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏதாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போடுவோம், இல்லைனா வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போதெல்லாம் குட்டி குட்டி கேச்சஸ் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மேலே இருக்கக்கூடிய ஆர்கனைசரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மேலே இருக்க பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. இதோட லிங்க் கிடச்சா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போடும்போது அது வந்து யூ நெக்காக இருக்கும். அண்ட் நம்ம செயின்ஸ் எல்லாம் போட்டிருப்போம், எஸ்பெஷலி தாலி செயின்லாம் வந்து கண்டிப்பாக போட்டிருப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு மறைக்கணும், இல்லைனா ஸ்வெட்டர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலர் இருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் காலர் தாங்க, லேஸ் டைப்பில் வரும். இது வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ பாருங்களேன், அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. இது வந்து ஸ்வெட்டர்ஸ்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ஊர் இந்த வெயிலுக்கெலாம் வந்து சூட்டபுளாக இருக்காது. பட் நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லேஸ் டைப்பில் வரும். ஜஸ்ட் ஒரு காலர் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்க பார்ட் வந்து உங்களுக்கு பேக்கில் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுவும் முன்னாடி இருக்க பார்ட்டும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் கையை நீங்கள் உள்ளே விட்டுட்டு 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு மேலே நீங்கள் என்ன டிஷர்ட்ஸோ இல்லை ஸ்வெட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப எலிகண்ட்டாக, ஒரு ஃபார்மலான ஒரு லுக் கொடுக்குங்க. ஸோ இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் தான், நல்லா ப்ரீதபிள்ஸ். இது போட்டால் கண்டிப்பாக வேர்க்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த காலரோட லேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 பட்டன் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃபார்மலான ஒரு லுக் கொடுக்குங்க. அந்த லேஸோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் லேஸ் காலர் கூட அவைலபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் ஒயிட் டிஷர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் கீழே வந்து நம்ம சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் வச்சுருப்போம். மேலே வந்து ரொம்ப பெருசாக காலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சைஸ், அதாவது வித்து பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி வச்சு பாருங்களேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு ஆர்கனைசர் தான். 2 பார்ட்டிஷன் வந்திருக்கும், மேலே கீழே வச்சுக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த
மாதிரி 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நீங்கள் வச்சு ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுதான் அந்த ஸ்க்ரூ, ஒரு மெட்டல் ஃபினிஷில் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நீங்கள் வச்சு அமுத்துனீங்கன்னா போதும், அது வந்து அப்படியே லாக் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ஒரு இன்ஸ்டலேஷன் தான். இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரே ஒரு பேஸ்கெட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சு நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கு இல்லையா. இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ அதை வந்து லைனாக அடுக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் இந்த காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் க்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு சைடில் வந்து அந்த பன்னி ஆர்கனைசர் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த மேலே ரேக்கில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெயில் பாலிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கச்சன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து என்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் மட்டும் இல்லை, நம்ம லிப்ஸ்டிக்ஸோ இல்லை லிப் பாம்ஸ் இந்த மாதிரி எது வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஐலைனர்ஸ் கூட கலர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஒரு குட்டி பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸாக இருக்கலாம், காஜல், இது எல்லாமே இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கவரில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை தூக்கி போடாமல் அதுலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷாக இருக்கலாம், அப்புறம் காஜல், சிந்தூர், மஸ்காரா, இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி பேஸ்கெட்டில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூ பின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான். ஸோ அது வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூபின்ஸ் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். இது தனியாக இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரில் நான் இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது அவசரமாக வெளியில் போகும்போது தான் ஏதாவது ஒரு மேட்சிங்காக இயரிங் போடலான்னு நம்ம தேடுவோம். அப்போ தான் நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா இயரிங்ஸும் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கவரில் போட்டு வச்சுருப்போம். அந்த கவர்லேருந்து கீழே விழுந்துடும். ஒரு இயரிங் எடுக்கும் போது இன்னொரு இயரிங் காணா போயிடும். எதுக்குள்ளேயாவது பார்த்திங்கன்னா சிக்கி இருக்கும். எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இயரிங்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஆர்கனைசர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இயரிங்ஸ் இருக்க மாதிரி பார்ட்டிஷன் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. ஸோ அதை விட பெருசாக இருக்க மாதிரி 3 ஆர்கனைசரில் வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார்ட்டிஷன் இருக்க மாதிரியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அட்டையோடய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இயரிங் பேர் வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் பாக்ஸில் வந்து இயரிங்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். கலர் இயரிங்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கவர் பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த அட்டையோடய நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ், சின்ன இயரிங்ஸ் அந்த மாதிரி பிரித்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எங்காவது அவசரமாக வெளியில் போகும்போதும் சரி, இல்லை ஆஃபீஸ் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை எடுக்கும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இதாக ஃபேன்சி பிரேஸ்லெட்ஸ்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பார்ட்டிஷனாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் மொத்தமாக வச்சுக்கலாம். இப்போ நான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்ஸில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒன்றோட ஒன்று உரசும் போது அந்த கலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து ஒன்றோட ஒன்று உரசி போகாமல் இருக்கும். இதுலேயே சைஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க, பெருசு, சின்னது, அதை விட குட்டி, இந்த மாதிரி 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பிரேஸ்லெட் வந்து நான் பெரிய ஜிப்லாக்ல போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன்ஸ் விழுந்தாலுமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆஃப் திருகாணிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே இந்த குட்டி ஜிப்லாக்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே தொலையாமல் இருக்கும். ஏதாவது மிஸ் ஆனால் கூட நம்ம ஈஸியாக எடுத்து வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் வச்ச கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஜிப்லாக்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன் வந்து விழாமல் இருக்கும். அப்புறம் ஏதாவது நீங்கள் செயின்ஸ் ஏதாவது போடுறீங்க, செட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் செயின் இருக்கும், இயரிங்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதனால் செட்டாக நீங்கள் வந்து இயரிங்ஸும் அதுக்கப்புறம் செயினுமே ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா கவர் போட்டுட்டோம், அண்ட் மீதி கவர் இல்லாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி கலர் இயரிங்ஸ் நம்ம வந்து மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து போடுவோம் இல்லையா. ஏதாவது ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே ஒரே பார்ட்டிஷனில் போடுறதுக்குமே இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நெக் பீஸ் போடுறேன். கூடவே வந்து அதுக்கு 2 செட்
செட்டு இயரிங்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு அது கூடயே வச்சிடுறேன். தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாக்ஸில் வச்சோம் நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து இயரிங்ஸ் மேட்ச் பண்ணுறக்கோ இல்லை பிரேஸ்லெட் மேட்ச் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம செயின்ஸ் குட்டி குட்டி பிரேஸ்லெட்ஸ்லாம் போட்டு வைக்கும்போது அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஜிப்லாக் கவர்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இயரிங்ஸ் செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பேங்கிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து வெல்க்ரோ இருக்கும் அண்ட் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கும். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில்கில் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்னென்ன கலர் பேங்கிள்ஸ் இருக்கோ அதில் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் வந்து அதில் பிங்க் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாரீஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இல்லாமல் நம்ம கோல்டு பேங்கிள்ஸ் கூட இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஸ்க்ராச்சஸுமே உங்களுக்கு வராது. இதை நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜிப் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா படியாமல் இருக்கும். ஓப்பன் டைப்பில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு சீக்கிரம் படிஞ்சிடும், ஃபேடாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பவுச்சில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அண்ட் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். சைடில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணது, SS பேங்கிள்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹெட் பேண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான டிக்டாக் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் சாரீ பென்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வாட்ஸ்அப் நம்பருமே கீழே பிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் பேங்கிள்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டேன். நம்ம ட்ரெஸ்ஸஸ் கூட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? நமக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணால் கூட அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட பட்டு சாரிக்கு மேட்சிங்காக ஏதாவது நீங்கள் பேங்கிள்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சாரீ வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணால் கூட போதும், அவங்க அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராக பேங்கிள்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. செட் பேங்கிள்ஸாக கூட அவைலபிளாக இருக்குது. நல்லா ப்ராட் பேங்கிள்ஸ், சிங்கிள் பேங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சாரியோட பார்டர் மாதிரி வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டிக் வந்திருக்கும். இது வந்து சிங்கிள் ஜிப்போட தான் இருக்கும். இந்த பவுச்சில் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வைக்கணும். ஒரு நூல் கலண்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே பவுச்சஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட ஷைன் வந்து குறையாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நம்ம சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அந்த ஜுவல்லரியோட லுக்கு வந்து ரொம்ப மடங்கி ஒரு வேறு மாதிரி ஆயிடுது. நம்ம வாங்கும் போது இருந்த அந்த லுக் வந்து இல்லாமல் ஒரு மாதிரி மடங்கி போயிடுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பவுச்சஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லாங் ஜுவல்லரி எல்லாமே மடங்காமல் நீட்டாக இருக்கும். ஸோ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 5 வரும். ஒரு பெரிய பவுச்சுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் வந்து 5 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய ஜுவல்லரி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்கள் ஜுவல்லரி அதில் மாட்டிக்கலாம். இது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியுமே இதில் மாட்டி வச்சுக்கலாம். இந்த வெல்க்ரோவில் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நின்றும். கூடவே பார்த்திங்கன்னா இயரிங்ஸும் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இயரிங்ஸ் மாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ரோப்ஸ், எக்ஸ்ட்ரா செயின்ஸ் இருந்துச்சுன்னா மிடில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் ஜுவல்லரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஜிப் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே பாக்ஸில் எல்லா ஜுவல்லரியும் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிங்கிளாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரி வந்து மடங்காமல் இருக்கும். ஒன்றோடு ஒன்று உரசி அந்த கலர்ஸ் எதுவுமே போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஒரே பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பவுச்சோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எதாவது ஜுவல்லரி போடனா கூட போட்டு வச்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வில்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல செயின்ஸு, பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஹேங் பண்ணால் அது கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனித்தனியாக ஜுவல்லரிஸ் போட்டு வச்சோம்ல, அது எல்லாமே ஒரே பவுச்சில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் தாங்க இது. லாங் ஜுவல்லரிஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவசரமாக கிளம்பும் போது நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்காமல் கச்சன்னு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரொட்டேட்டிங் ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சைட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கோம்பெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு
பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.